வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கணும். அதை தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். இன்றைக்கி நம்ம என்னன்னு கேட்குறீங்களா? வெடிகாலமுறையே நான் கிளம்பிட்டேன்ப்பா. எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு தான். பொங்கல் பரிசான்னு கேட்டால் இல்லைப்பா, அவங்களுக்கு சில சமையல்லாம் அவங்க கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ட்ரெயினில் போனோம் அவங்க வீட்டுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் தனியாக நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் பஸ்ஸில் போயிடுவேன். ட்ரெயினில் போனது இது தான் ஃபஸ்ட் டைம். எனக்கு எப்பயுமே அந்த இருட்டாக இருக்கும்போது ட்ராவல் பண்ணுறது பிடிக்குன்றதுனால வெடிகாலமுறை நான் ட்ரெயினில் கிளம்பி போனேன். இதே ட்ரெயின் பயணம் எங்கள் அக்கா பையன் கல்யாணத்தப்போ நாங்கள் திருப்பதி போனோம். அப்போ எங்கள் அக்காங்களாம் கூட இருந்தாங்க. இந்த வாட்டி நான் மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணி போகிறேன். ஆனால் நான் நினச்சேன், நல்லா வெயில் அதிகமாக இருக்குது, பனி இருக்காதுன்னு நினச்சேன். செம்ம பனி பெஞ்சது, செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சுப்பா. உண்மையாலுமே இந்த ட்ரெயின் பயணம் அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. அதேமாரி அவங்க வீட்டில், நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டில் அவங்களுக்கு கல்யாண காரக்குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷு எல்லாமே நம்ம சதை குப்பை போட்டு மருந்து குழம்பு போட்டு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் இப்போ நான் அவங்க வீட்டு கிச்சனில் சமைக்கிறது. நான் அவங்களுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன், சொல்லி கொடுக்கறது. ஸோ கல்யாண காரக்குழம்பு, ஆல்ரெடி கல்யாண காரக்குழம்பு 2-3 வெரைட்டிஸ் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா வந்துடும். அந்த கல்யாண காரக்குழம்புக்கு என்னென்னு கேளுங்களேன், நான் வாயில சொல்கிறேன், அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இந்த கரண்டியை பாருங்களேன். இந்த கரண்டி எங்கள் ஆயா வீட்டில் இருக்கும்போது நான் ரொம்ப யூஸ் பண்ண கரண்டி. அதே கரண்டியை அவங்க வீட்டில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்கள் ஆயா இதே மாதிரி அலுமினிய கரண்டியில் தாளிப்பு கரண்டியாக வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன் நிறையா நாள். ஆனால் அதே கரண்டியை இங்கே பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்கள் கேட்கலாம், யூஸ்வலாக கேரட் பொரியல் இதெல்லாம். உண்மையாலுமே நீங்கள் ஒரு வாட்டி என்ன மாதிரி கல்யாண காரக்குழம்பு வச்சுட்டு கேரட் பொரியல், அதுக்கப்புறம் பீன்ஸ் மட்டும் பொரியல், அப்புறம் கோஸ் பொரியல், கோவக்காய் பொரியல், இந்த மாதிரி வடகத்தில் வதக்கி கொடுத்து ஒரு துவையல், அதெல்லாம் இந்த காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். சதக்குப்பை போட்டு இந்த பொரியல் செஞ்சிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு எதெல்லாம் சிம்பிளாக செய்யலாம், ஸோ ரொம்ப சுவையாக செய்யலாம், ஒரு வாசனையாக செய்யலாம், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அது ஒரு சந்தோஷம். அவங்களும் கற்றுக்கோங்க. ஒரு விஷயத்த எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு தெரிஞ்ச விஷயத்த அடிக்கடி அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அடுத்தவங்களுக்கு நீ செய்யும்போது இன்னும் அதை நீ நல்லா தரவாக கற்றுக்கலாம். இன்னும் நிறையா விஷயங்களை, சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம அதுலேருந்து கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்கும்போது, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதில் நிறைய சின்ன விஷயங்கள் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது அதெல்லாம் கவனித்து நம்ம சொல்லும்போது இன்னமும் அந்த சமையலை நம்ம தரவாக கற்றுக்க முடியும். அவங்க வீட்டு கிச்சனில் நின்று அந்த சைட் டிஷ் செஞ்சு கொடுத்ததுலேருந்து, அப்புறம் அவங்க பால் பாயாசம் கேட்டிருந்தாங்க. வெறும் ஜவ்வரிசி போட்டு, ஜவ்வரிசி குழையாமல் முத்தாக இருக்கிற மாதிரி வேணும்னாங்க. ஸோ அதையும் செஞ்சு நான் இருந்த அந்த 2 நாளும் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அதனால் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ப்பா. இப்போ காரக்குழம்பை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. தனியாக சொல்லிட்டேன், கடலப்பருப்பு சொல்லிட்டேன், துவரம்பருப்பு சொல்லிட்டேன், உளுத்தம்பருப்பு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன், 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, நீட்டு கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் இருந்தாலும் நல்லாயிருக்கும், நீட்டு கத்திரிக்காய், இதை எல்லாமே எண்ணெயில் வதக்கி விட்டு புளியை நல்லா திக்காக கரைச்சி ஊற்றி தனி மிளகாய் தூள் மட்டும்தான் போட்டேன். போட்டுட்டு முந்திரி பருப்பு, அப்புறம் தேங்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கசகசா இதெல்லாம் ஊற வச்சுருந்தேன். ட்ரையாக நம்ம வறுத்தோம்ல, அது கூட நம்ம இதெல்லாம் போட்டு மழை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம தாளிப்பு எண்ணெய் ஊற்றணும். பூண்டு, வெங்காயம், கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு புளியை ஊற்றி தனி மிளகாய் போட்டு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட். அவங்களுக்கு மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல், இது எதுவுமே இல்லாமல் அவங்க ஒரு வத்த குழம்பு கேட்டாங்க. நமக்கு கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது தானே. ஸோ நான் சொன்னால அந்த பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு, நம்ம அதை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அதை போடும்போது பேஸ்ட்டு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி நான் அதை ஊற்றி குழம்பு ரெடி பண்ணேன்ப்பா. எப்பயுமே நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான்ப்பா, எந்த ஒரு சமையல் செய்கிறதா இருந்தாலும்
வந்து நிதானமாக நல்லா வதக்கி விட்டு ஒரு குழம்பு வைக்கும்போது அதோடய சுவை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடைய வாசனை இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஏனோ தானோன்னு சமைக்காமல் அந்த சமையலோடையே நம்மளோட ட்ராவல் அப்படின்ற மாதிரி சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்னோடய வீடியோவில் போயிட்டு வத்த குழம்புன்னு கேட்டிங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வரும். அதில் இந்த கல்யாண காரக்குழம்பும் வரும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு அந்த வடகம் தாளிக்கிறது பிடிக்காதுன்னு சொன்னாங்களே, அந்த வத்தல்லாம் போட்டு, அதனால் அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு காரக்குழம்பு வச்சு கொடுத்தேன்ப்பா. எனக்கு வந்து ஒரு புது கிச்சனில் நம்ம நின்று சமைக்கிறோம் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தது, அவங்க அதை பார்த்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எப்பயுமே உங்களுக்கு தெரியும் என்னுடைய சந்தோஷங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி 2 நாள் அவங்க வீட்டில் இருந்தது, அவங்களுக்கோசரம் சமைச்சு அவங்களுக்கு வேணுன்ற விஷயத்த நம்ம செஞ்சு கொடுத்தது, அவங்க கற்றுக்கிறது பார்த்து எல்லாமே சந்தோஷம் தானே. அதை எப்பயுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுற மாதிரி எந்த வாட்டியும் ஷேர் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது இந்த காரக்குழம்பு? இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா சமையல் டவுட் வேணுன்னா கால்